சினிமா எனும் கனவு தொழிற்சாலை சிலரது வாழ்க்கையை சுகமாக்குகிறது, சிலரது வாழ்க்கையை சோகமாக்குகிறது. அந்த வகையில் சோகமாக முடிந்து போனது நடிகை மயூரியின் வாழ்க்கை. 1983ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் ஒரு தமிழ் தம்பதியருக்கு பிறந்தவர் நடிகை மயூரி. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நடிகர் பாண்டியராஜனுக்கு ஜோடியாக 1998இல் வெளியான கும்பகோணம் கோபாலு என்ற தமிழ் திரைப்படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்தார். அப்போது மயூரிக்கு வயது வெறும் 15 தான் என்றாலும் அந்த படத்தில் ஒரு செவிலியராக அற்புதமாக நடித்திருந்தார். அதே ஆண்டு வெளியான சம்மர் இன் பெத்லஹேம் என்ற மலையாள படத்திலும் மயூரி நடித்திருந்தார். அந்த படத்தில் மலையாள சினிமாவின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான மோகன்லால் ஒரு சிறப்பு வேடத்தில் தோன்றினார். மயூரிக்கு அந்த படத்தில் ஒரு சிறிய பாத்திரம்தான் என்றாலும் அதனை சிறப்பாக செய்து பலரது பாராட்டுகளையும் பெற்றார். இது மலையாள சினிமாவில் அவருக்கு மேலும் பல வாய்ப்புகளை பெற்றுத்தந்தது. அதனைத் தொடர்ந்து ஆகாஷ் கங்கா, சந்தமாமா மற்றும் பிரேம் பூஜாரி போன்ற பல குறிப்பிடத்தக்க மலையாள படங்களிலும் மயூரி நடித்தார். மயூரி 2001ஆம் ஆண்டு நீலா என்ற திரைப்படம் மூலமாக கன்னட திரையுலகில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து 2003இல் வெளியான தமிழ் திரைப்படமான விசில் எனும் படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்தார். பின்னர் நடிகர் தனுஷ் நடித்து 2004இல் வெளியான புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் படத்தில் காணப்பட்டார். தொடர்ந்து 7G ரெயின்போ காலனி, மன்மதன் மற்றும் ஏஐ போன்ற திரைப்படங்களிலும் மயூரி நடித்தார். இருப்பினும் 2004இல் வெளியான சர்வபௌமா எனும் கன்னட படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக நடிகை மயூரி நினைவு கூறப்படுகிறார். 2005ஆம் ஆண்டு நடிகர் ஸ்ரீகாந்த் நடித்து வெளியான கனாகண்டன் எனும் திரைப்படம் நடிகை மயூரியின் கடைசி படமாக அமைந்தது. 2005 ஜூன் 16ஆம் நாள் அன்று 22 வயதே ஆன மயூரி சென்னையில் உள்ள அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். வாழ்க்கை மீதான நம்பிக்கையை இழந்து விட்டதால் இந்த முடிவை தேடிக்கொள்வதாக அவர் ஒரு குறிப்பும் விட்டு சென்றிருந்தார். தென்னிந்திய திரைப்படத்துறையில் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக இருந்த நடிகை மயூரியின் திடீர் மரணம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மயூரியை நீலா எனும் கன்னட படத்தில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் நாகபரணா ஒரு நேர்காணலில் மயூரி மிகவும் நேர்மையான பெண், அதே நேரத்தில் அவர் மிகவும் சென்சிட்டிவ் பர்சனாலிட்டியாகவும் இருந்தார். நீலா படப்பிடிப்பின் போது படித்து கொண்டிருந்த மயூரியின் விருப்பமாக சட்டப்படிப்பு இருந்தது. நீலா படப்பிடிப்பின் போது எங்களது படக்குழு சவதாட்டி எனும் கிராமத்தில் இருந்தது. அங்கு அடிப்படை வசதிகள் மட்டுமே கிடைத்தன. இந்த எளிய பெண் ஆடம்பரத்தை விட தனது வேலையில் தீவிரமாக இருந்ததால் மேலதிக வசதிகள் ஏதும் கோரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெண் தேடிக்கொண்ட இந்த திடீர் முடிவு மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று கூறினார்.